வணக்கம். இந்த வீடியோல சுமாரா 65 வருஷங்கள் சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை போட்டு ஒரு மகா குருசாமியா வாழ்ந்த நம்பியார் சாமியுடைய ஐயப்ப பக்தி வரலாறை பத்தி பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஐயப்ப சாமியை கும்பிட்றதுக்கு எக்கச்சக்கமான பக்தர்கள் இருக்கலாம். ஆனால் 1940களுக்கு முன்னால தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு கேரளாவில் இருக்கிற ஐயப்பன் கோவிலை பற்றி தெரியவே தெரியாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவில் ஐயப்பன் கோயிலை பிரபலப்படுத்தினவர், ஃபேமஸ் ஆக்கினவர் இந்த நம்பியார் சாமி தான். ஏன் அப்படி சொல்கிறோம்னா, இப்பத்தை கம்பேர் பண்ணும்போது அந்த காலத்தில் சினிமா நடிகர்கள் மேலே மக்களுக்கு ரொம்பவே கிரேஸ் இருந்துச்சு. அதனால நம்பியார் சாமி அவர் மலைக்கு போகும்போது மிகப்பெரிய சினிமா ஸ்டார்ஸ் எல்லாம் அவர் கூட மாலை போட்டு சபரிமலைக்கு கூட்டு போக ஆரம்பிச்சாரு. இப்படி நம்பியார் சாமி யாரையெல்லாம் சபரிமலைக்கு கூட்டிட்டு போயிருக்காருன்னு சொல்லி கேட்டா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன்ல இருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஹிந்தியில அமிதாப் பச்சன், கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார், நம்ம முத்துராமன் சாரு, வி.கே. ராமசாமி, இளையராஜா, இப்படி எக்கச்சக்கமான பிரபலங்களை சபரிமலை மேல ஏத்தி விட்டதே நம்ம மகா குருசாமி நம்பியார் தான். நம்ம என்னதான் வார்த்தைக்கு வார்த்தை இவரை மகா குருசாமின்னு சொன்னாலும் அவரையே ஒரு குருசாமின்னு ஒத்துக்க மாட்டாரு. உங்களை எல்லாம் சபரிமலைக்கு நான் கூட்டிட்டு போறதுனால மட்டும் நான் குருசாமி ஆயிட மாட்டேன், நானும் உங்களோடையே சேர்ந்து பயணப்படுறேன், அவ்வளவுதான்னு ரொம்ப சிம்பிளா சொல்லுவாராம். அதுபோக 18 முறை யாரெல்லாம் சபரிமலைக்கு போய் சாமியை பார்த்துட்டாங்களோ அவங்கெல்லாம் உடனே குருசாமி ஆகிறது கிடையாது. 18 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவங்க கன்னிசாமியாவே ஆகுறாங்க. இப்படி 18 வருஷம் கழிச்சு கன்னிசாமி ஆகிறவங்க இன்னும் இதே மாதிரி 18 தடவை மறுபடியும் கன்னிசாமி ஆனா தான் அவங்க குருசாமியாவே ஆக முடியும்னு சொல்லுவாராம். இதுல இருந்தவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, 18 பேருக்குனா 324 வருஷம் யாரு ஒருத்தர் ஐயப்ப சாமியை போய் பார்த்துட்டு வராரோ அவர் தான் குருசாமி ஆக முடியும்னு சொல்றாரு. இது நடக்கிற காரியமா? அத்தனை வருஷம் யாராவது உயிரோட இருக்க முடியுமான்னு சொல்லி கேட்டா, இதனால அவர் நமக்கு என்ன புரிய வைக்க நினைக்கிறார்னா, இங்க யாருமே குருசாமி கிடையாது, நம்ம எல்லாருக்குமே குருசாமியாக உட்கார்ந்து இருக்கிறது சபரிமலை மேல ஐயப்ப மட்டும்தான். அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் நிறைய பேர் கருப்பு சட்டை போட்டதுக்கு காரணமா இருந்தவர் பெரியார், அவருடைய திராவிடர் கழகம். ஆனா அதே மாதிரியே நம்பியார் சாமி சபரிமலையுடைய பக்தியை, இந்த விரத முறையை மக்கள் கிட்ட பிரபலப்படுத்துறாரு. அதுக்கப்புறமா கருப்பு சட்டைகளுடைய எண்ணிக்கை கூடுது. ஆனா நெத்தியில சந்தனத்தை போட்டுக்கிட்டு கழுத்துல மாலையை போட்டுக்கிட்டு ஒரு மண்டல காலம் கடுமையா விரதம் இருந்து பக்தியை தூக்கி பிடிக்கிற கருப்பு சட்டை கூட்டமா அப்படி ஒரு கூட்டம் உருவாச்சு. சரி, சபரிமலை ஐயப்பன் கோயிலையே தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலப்படுத்தினது நம்பியார்னு தான் சொல்றோம். அதுக்கு முன்னால பெருசா யாரும் யாத்திரை போகலையான்னு கேட்டா போய்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் இந்த அளவுக்கு ஐயப்ப சாமியை பத்தி தமிழ்நாட்டில் யாருக்கும் தெரிஞ்சிருக்கல. முதல்ல இந்த தீப்பொறி, இந்த ஐயப்ப பக்தி எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தன்னுடைய 13வது வயசுலயே நவாப் ராஜமாணிக்கம்னு சொல்லக்கூடிய ஒரு நாடக இயக்குனருடைய குழுவுல நம்ம நம்பியார் போய் ஜாயின் பண்ணிடுறாரு. அந்த நாடக இயக்குனர் தான் முதலா கேரளாவுக்கு நாடகம் போட போனப்ப ஐயப்பனுடைய சரித்திரத்தை முழுசா கேட்டுட்டு வந்து தமிழ்நாட்டிலையும் நாடகம் போட்டு நிறைய பேருக்கு ஐயப்பனை பத்தி தெரிய வச்சாரு. அப்படிப்பட்ட நவாப் ராஜமாணிக்கம் தான் 1942ல் முதலா நம்ம நம்பியார் சாமியை மாலை போட வச்சு சபரிமலைக்கு கூட்டிட்டு போனார்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா ஐயப்ப சாமி மேல தீராத பக்தி ஏற்பட்டு போன நம்பியார் சாமி வருஷம் மாலை போடுறதும், அவர் திரை உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இங்க இருக்கிற எல்லா பிரபலங்களையும் சபரிமலைக்கு கூட்டிட்டு போறதுமாக இதை மக்கள் மத்தியில ரொம்பவே பிரபலப்படுத்தினார்னு சொல்லப்படுது. என்னதான் ஒரு பெரிய நடிகர் பட்டாளத்தையே இவர் சபரிமலைக்கு கூட்டிட்டு போனாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான மனுஷனா, நிறைய கட்டுப்பாடுகள் அவங்களுக்கு போடுவாராம். அதுல குறிப்பா சொல்லணும்னா, நிறைய பேர் சினிமாக்காரங்கன்னு ஆயிப்போச்சு. அதனால அவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா எதை பத்தி பேசுவாங்க? எல்லாரும் சினிமாவை பத்தி, ஷூட்டிங்கை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா மாலை போட்டு சாமி கும்பிட வந்த இடத்துல சினிமாவை பத்தின டாபிக் பேசினா 50 ரூபா ஃபைன்னு சொல்லி அந்த காலத்திலேயே எல்லாருக்கும் ஃபைன் போட்டிருக்காரு. அது போக நிறைய நடிகர்கள் அந்த காலத்துல சிகரெட் பிடிக்கிற வழக்கத்தை வச்சிருக்காங்க. அதனால ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டுட்டா சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு ரொம்ப கண்டிப்போட சொல்லுவாரா நம்ம நம்பியார் சாமி. அப்படியே மீறி யாராவது சிகரெட் பிடிச்சிட்டா அவங்க கிட்டையும் 50 ரூபா ஃபைன் போட்டிருக்காரு நம்ம நம்பியார் சாமி. நம்பியார் சாமிக்கு பயந்து இந்த குருசாமியுடைய பேச்சை கேட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு மண்டல காலம் சிகரெட் பிடிக்காம இருந்து சாதிச்சு காட்டியிருக்காரு. அதை பார்த்து சிவாஜி கணேசன் சாரு, வி.கே. ராமசாமி சார்லாம் மிரண்டு போயிருக்காங்க.
சரி, நம்பியார் சாமி சொன்னாருங்கிறதுக்காக ஒரு மண்டல காலம் மட்டும் சிகரெட் குடிக்காம இருந்தா போதுமா, அதுக்கப்புறமா புடிச்சுக்கலாமான்னு சொல்லி கேட்டா இதுக்கு தெளிவா ஒரு விளக்கம் கொடுப்பாரு. ஒரு தடவை நீ ஐயப்பனுக்கு மாலை போட்டுட்டா அப்புறம் வாழ்நாள் முழுக்க நீ ஐயப்ப பக்தன் தான். அப்படி பக்தனா நீ இருக்கும்போது இந்த ஒரு மண்டல காலம் என்ன விரதத்தை கடைபிடிச்சியோ அதையெல்லாம் நீ தொடர்ந்து கடைபிடிச்சே ஆகணும். இது நம்ம ஏதோ ஐயப்பனுக்காக செய்கிற தியாகம்னு நினைச்சு நீ கடைபிடிக்க கூடாது. நீ விரதம் இருக்கிறதுனால ஐயப்பனுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உன்னை நல்வழிப்படுத்துறதுக்காக, உன்னுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக இதை நீ செய்கிறேன்னு உணர்ந்து உன்னுடைய மனசாட்சிப்படி விரதம் இருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவாராம். அதே மாதிரி நம்ம வழக்கத்துல யூஸ் பண்ற நிறைய விஷயங்களை கரெக்ட் பண்ணுவாரு. அதாவது கார்த்திகை மாசம் மாலை போட்டுக்கிட்டா நான் ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கேன், நான் ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கேன்னு சொல்லுவோமே, நீ ஐயப்பனுக்கு மாலை போடலையா, நீ உனக்கு தான் மாலை போட்டுக்கிட்ட. ஐயப்பன் எப்பவோ மாலையை போட்டுக்கிட்டாரு. அது போக ஐயப்பனுக்கு போய் மாலை போடுறதுக்கு நம்ம யாரியா அப்படின்னு ரொம்ப சாதாரணமா கேட்பாராம். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் அழுத்தி சொல்லுவாரு. இப்போ நீ மாலை போட்டுக்கிட்டு ஒரு மண்டல காலம் விரதம் இருந்து சாமியை பார்க்க போறேன்னு நினைக்கிறியே, ஆனா என்னுடைய பக்தன் மாலையை போட்டுக்கிட்டு இத்தனை கரடு முரடான காடு மலைகளை எல்லாம் தாண்டி என்ன பார்க்க வர போறானேன்னு சொல்லிட்டு ஐயப்ப சாமி தான் ஒரு மண்டல காலம் விரதம் இருந்து நமக்காக காத்துக்கிட்டு இருக்காருன்னு அழுத்தி சொல்லுவாராம். அதே மாதிரி நிறைய ஐயப்ப சாமிகள் இந்த மண்டல காலத்தை ஐயப்ப சீசன் சொல்லுவாங்களாம். அப்படி சொல்றவங்களை பார்த்தாலும் கடுமையான கோபம் வந்துடும் நம்பியார் சாமிக்கு. ஏன்பா இது என்ன ஊட்டி கொடைக்கானல் மாதிரி என்ன சீசனா, இது ஐயப்ப சாமியுடைய வழிபாடுப்பா, ஐயப்பனுக்கு எந்த சீசனும் கிடையாது, எல்லா நாளும் ஐயப்பனை கும்பிடுறதுக்கு உகந்த நாள் தான் சொல்லுவாராம். அதுபோக சாமிக்கு மாலை போட்டுக்கிறதுலையும் விரதம் இருக்கிறதுலையும் நிறைய முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஒரு பக்தன் சாமிக்கு மாலை போடணும்னு முடிவு பண்ணிட்டானா அவனுடைய தாயுடைய கையால தான் முதல் மாலையை போட்டுக்கிறணும். பெற்றோருடைய விருப்பம் இல்லாம எந்த சாமியும் மாலை போட்டுக்கிறவே கூடாதுன்னு அழுத்தி சொல்லுவாராம். முறை எந்த சாமி உன்னை சபரிமலைக்கு வழி நடத்தி கூட்டி போறாரோ நீ கடைசி வரைக்கும் அவர் கூடயே தான் உன்னுடைய பயணத்தை தொடரணும்னு சொல்லுவாராம். அடுத்து ஐயப்பனை பார்க்கறதுக்கு தடவை நீ எந்த மாலையை போட்டுக்கிட்டு போனையோ அதே மாலையத்தான் நம்ம கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாராம். அதோட நிக்காம எந்த ஒரு இடத்துல இருந்து உன்னுடைய கழுத்துல நீ மாலையை போட்டுக்கிட்டையோ திரும்ப ஐயப்பனுடைய தரிசனத்தை எல்லாம் முடிச்சுக்கிட்டு அதே இடத்துக்கு வந்து அங்க வச்சு மாலையை கலட்டினா தான் அந்த புனித பயணமே நிறைவு பெறுது. அதை விட்டுட்டு சபரிமலையை விட்டு இறங்கும் போது பம்பையிலையோ இல்ல திரும்பி சுத்தி வரும்போது பழனி மலையில எங்கேயாவதோ நம்முடைய மாலைகளை கலட்டி வச்சோம்னா அந்த பயணமானது நிறைவு பெறாது அப்படின்னு அழுத்தமா சொல்றாரு. சிவாஜி கணேசன் மாதிரி பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் இப்படி மாலை போட்டு திரும்ப வரும்போது வழியிலேயே மாலையை கழட்டிட்டு அப்படியே ஷூட்டிங் போயிடலாம்னு நினைப்பாங்களாம். ஆனா எல்லார்கிட்டையும் ரொம்ப கண்டிப்பா இந்த முக்கியமான விஷயத்தை எடுத்து சொல்லி கார்த்திகை 1ஆம் தேதி கோபாலபுரத்துல நம்பியார் சாமியுடைய வீட்டில் வச்சு தான் அவர் கூட்டிட்டு போற எல்லா சாமிகளும் மாலை போட்டிருப்பாங்க. திரும்ப இந்த பயணத்தை முடிச்சுக்கிட்டு எல்லா சாமிகளும் அவருடைய வீட்டுக்கே வந்து அங்கதான் மாலையை கலட்டணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருப்பாராம். இன்னும் அவரை பத்தின சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் என்னன்னா, இவருடைய இருமுடி பையில வைக்கக்கூடிய நெய் தேங்காய்க்கு எப்பயுமே நெய் ஊத்தி அடைச்சு அனுப்பி வைக்கிறது அவருடைய மனைவி ருக்மணி அம்மான்னு தான் சொல்றாங்க. அதுபோக நம்பியார் சாமி சபரிமலைக்கு போறதுக்கு முன்னால அவருடைய கழுத்துல போட்டுக்கிற முதல் மாலை எம்ஜிஆர் உயிரோட இருந்த காலம் வரைக்கும் அவர் தான் நம்பியாருக்கு அந்த முதல் மாலையை அனுப்பி வைப்பாராம். இப்படி ஒரு மரியாதையை வருஷா வருஷம் நம்பியாருக்கு எம்ஜிஆர் செஞ்சுட்டு வந்துகிட்டே இருக்காரு. எப்பெல்லாம் சபரிமலைக்கு நம்பியார் சாமி போறாரோ அப்ப 3 நாள் சபரிமலையில தங்கி இருப்பாராம். இந்த 3 நாட்கள் சபரிமலையில தங்கி இருந்தாலும் 2 தடவை 2 நிமிஷம் தான் ஐயப்ப சாமியை போய் பார்ப்பாராம். அவர் கூட்டிட்டு வந்த மற்ற சாமிகள்லாம் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஐயப்ப சாமியை பார்க்க வந்திருக்குமேன்னு சொல்லிட்டு நிறைய தடவை போய் பார்த்துட்டு வருவாங்க. ஆனா இவர் 2 தடவை, அதுவும் ரொம்ப நேரம் கூட போய் நின்று பார்க்க மாட்டாரு. இவர் ஒரு செலிபிரிட்டியா இருந்ததுனால கொஞ்சம் அதிகமான நேரம் கூட அவரால் ஐயப்ப சாமியை முன்னால நின்று தரிசிச்சிருக்க முடியும். ஆனா 2 நிமிஷங்கள் மட்டும்தான் 2 தடவை அவர் தரிசிப்பாராம். ஏன்னு சொல்லி கேட்டா நம்ம ஐயப்ப சாமியை 1000 தடவை கூட போய் பார்க்கலாம்யா, ஆனா ஐயப்ப சாமி நம்மளை பார்க்கறதுக்கு 1 செகண்ட் போதும். அந்த 1 செகண்ட் ஐயப்ப சாமி நம்மளை பாத்திர மாட்டாரா அப்படின்னு ஏங்கி போய் தான் நம்ம சபரிமலைக்கு வரோம். அதனால அதுவே போதுமானதுன்னு வேற சொல்லுவாராம். நம்பியார் சாமி தன்னுடைய 80 வயசுக்கு மேல கூட மாலை போட்டுக்கிட்டு சபரிமலைக்கு யாத்திரை போயிருக்காரு. ஆனா இந்த எல்லா காலமுமே அவரு பெரிய பாதையை மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காரு.
சின்ன பாதை வழியா போகவே மாட்டாரு. இந்த கஷ்டமான பெரிய பாதை வழியா தான் போவேன். என்னால எப்ப வரைக்கும் நடக்க முடியுமோ, என்னுடைய உடம்புல எப்ப வரைக்கும் தெம்பு இருக்குமோ அப்ப வரைக்கும் சபரிமலைக்கு போவேன். எப்போ என்னால முடியலையோ அப்ப சபரிமலைக்கு வர்றதை நிப்பாட்டிக்கிருவேன். டோலியில ஏறி வந்து என்னைக்கும் ஐயப்பனை தரிசனம் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தாராம். சினிமா துறையில மகா பெரிய வில்லனாக 50 வருஷங்களுக்கு மேலா கொடி பிடிச்சி கோலோச்சிக்கிட்டு இருந்த நம்பியார் சாமிக்கு பல காரணங்களால பெருசா எந்த விருதுகளும் கிடைக்கல. ஆனா ஐயப்ப சாமி பக்தர்களால மகா குருசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய விருது காலாகாலத்துக்கும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது பக்தர்கள் மட்டும் கொடுத்த விருது கிடையாது. நம்பியார் சாமி இந்த உலக வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு ஐயப்ப சாமி கூட போய் சேர்ந்ததுமே ஐயப்பனுக்கு மாலை போட்டு விரதம் இருக்கக்கூடிய இதே ஒரு கார்த்திகை மாசத்துல தான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஊருக்கு மட்டும்தான் உபதேசம் பண்ணேன்னு இல்லாம ஒரு தனி மனித ஒழுக்கத்தை தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் கடைபிடிச்சவர் நம்பியார் சாமி. வாவருடைய மசூதிக்கு போய் அவரை வழிபடுறதுல நம்பிக்கை இல்லாதவரா இருந்தாரு. நம்பியார் சாமி கூட மாலை போட்டு சபரிமலைக்கு பயணம் பண்ணின நிறைய சாமிகள் இன்னும் அவரோட போயிட்டு வந்த அந்த அனுபவங்களை, அவர் சொல்லி கொடுத்த அந்த வழிமுறைகளை அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு கடத்திக்கிட்டே இருக்காங்க. நம்மளும் நம்மளை மலைக்கு கூட்டு போற குருசாமியுடைய வடிவத்தில் மகா குருசாமி நம்பியார் சாமியை பார்த்து என்னன்னைக்கும் குருசாமியுடைய வழியில நடந்து ஐயப்பனை பிரார்த்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்.